ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துக்குரியவன் 2ஆம் இடத்திலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறான். தனஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் பொருளாதார வரவு தடைப்பட்டு கொண்டேதான் வந்து கொண்டிருக்கும். அதுல மே மாசத்துக்கு பிறகு ராகு பகவானும் வருவதால், மே மாசத்திற்கு பிறகு வியாழன் பார்வை பெறுவதால் இதுவரை தடைப்பட்டிருந்த தன வரவுகள் அனைத்தும் மே மாதத்திற்கு பிறகு வர ஆரம்பிக்கும். மே மாசத்திற்கு பிறகு இதுவரை தடைப்பட்டிருக்கக்கூடிய தன வரவுகள் வர ஆரம்பிக்கும். குடும்பஸ்தானத்தை வியாழன் பார்ப்பதால் திருமண விஷயங்கள் கூட செய்யலாம். பிள்ளைகளுக்கான திருமண முயற்சிகள் கூட செய்யலாம், தப்பு கிடையாது. அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியினுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது சூரியனுடைய வீடாக இருக்கிறது. அங்கு கேது பகவான் வராரு. அதனால உங்களுக்கு திடீர் உடல்நல குறைவுகளும் மேல் அதிகாரிகளால தொந்தரவோ ஏற்படும். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. 8ஆம் இடத்துக்கு கேது பகவான் வேற வராரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு. அதனால மே மாதத்திற்கு பிறகு இப்பொழுது நீங்கள் குரு பார்வையோடு இருக்கிறீர்கள். மே மாசம் வரைக்கும் குரு பார்வையோடு இருக்கீங்க. அதனால எல்லாமே நிவர்த்தி ஆகிறது. கஷ்டங்களை கொடுக்காமல் ஒரு கவசம் போல் என்று அந்த குரு காப்பாற்றி வைக்கிறார் உங்களை. ஆனா மே மாசத்திற்கு பிறகு உங்கள் ராசி குரு பார்வை பெறாமல் போய்விடுகிறது அல்லவா? அதனால மே மாசத்துக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வீடுகளிலும் படிக்கட்டுகளிலும் ஏறும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பிரயாணம் ஏற்பட்டு தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால வியாழனும் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறதுனால இப்பொழுது லாபம் நன்றாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் மே மாசத்திற்கு பிறகு உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பகவான் மட்டுமே பார்வையிடுவதால் லாபம் மே மாசத்திற்கு பிறகு குறைந்துவிடும். மே மாசம் வரைக்கும் லாபம் நன்றாக இருக்கும். இதான் மகர ராசிக்காரர்களுக்கான